சபைக்களம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது. உங்கள் ஆதரவை நாடி நிற்கிறது. இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு ஒரு அற்புதமான பதிவு. அதாவது பிறப்பால் தொடரும் உறவுகளை விட கால இணைப்பால் தொடரும் உறவுகளை விட பிணைப்பால், அதாவது ஒரு ஆத்மார்த்தமான அன்பு நட்பு இவைகளின் மூலம் பிணைப்பால் தொடரும் உறவுகள் காலத்தை வென்று நிற்கும். அந்த உறவை பற்றி சொல்வதென்றால் அது ஒரு இனம் தெரியாத, சொல்ல முடியாத, சொல்ல தெரியாத ஒரு உறவாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு உறவு எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். சிலருக்கு வெளிப்படையாக தெரியும், சிலருக்கு வெளிப்படையாக தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு உறவை பற்றி தான் நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம். அதாவது புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் திரையுலக நடிகை சரோஜா தேவி அவர்களுக்கும் இருந்த அந்த ஒரு தெய்வீக பந்தம், அது முழுக்க முழுக்க அன்பு நட்பு இவைகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு பந்தம். இதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், எம்ஜிஆர் குண்டடிப்பற்று ராயப்பட்டா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆஸ்பத்திரி வாசலில் கூட்டமான கூட்டம். திமுகவின் முக்கிய தலைவர்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்கின்றனர். எம்ஜிஆருக்கு எப்போது நினைவு வரும் என்று. எல்லோரும் மிகவும் சோகத்தில் ஆழ்ந்திருக்கின்றார்கள். திடீரென்று எம்ஜிஆருக்கு நினைவுக்கு வருகிறார். அப்போது அவர் சுற்றியிருந்தவர்களை பார்த்து கேட்ட முதல் கேள்வி, சரோ எங்க? சரோ என்றால் சரோஜா தேவி அவர்கள். கண்ணெடுத்து பைங்கினி என்று சொல்வார்கள். அதாவது அறிஞர் அண்ணா இருக்கிறார் மற்றும் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லோரும் சுற்றி நின்று கொண்டிருக்கின்றார்கள். தாலி கட்டிய மனைவி நிற்கிறார். ஆனால் அவர் கேட்ட முதல் கேள்வி, சரோ எங்கே? அதாவது அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக பந்தம். சரோஜா தேவி அவர்கள் கூட ஒவ்வொரு பற்றியும் எம்ஜிஆரை பற்றி குறிப்பிடும் போதெல்லாம் என்னுடைய இதய தெய்வம் என்றுதான் குறிப்பிடுவார். அதே போல் ஒரு நாள் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது சரோஜா தேவிக்கு ஃபோன் பண்ணுகிறார். கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டுமோ கேள் அப்படின்னு. சரோஜா தேவி சொல்கிறார், ஒன்றும் வேண்டாம். அதுக்கு மறுபடியும் எம்ஜிஆர் கேட்கிறார், கட்சியினுடைய மகளிர் அணி தலைவியாக போகிறாயா என்கிறார். வேண்டாம் என்கிறார். கட்சியினுடைய மகளிர் அணி செயலாளராக போகிறாயா? வேண்டாம் என்கிறார். ராஜ்யசபா உறுப்பினராக போறியா அப்படின்னு கேட்டால் வேண்டாம் என்கிறார். இல்லை பெண்கள் நலத்துறை மந்திரியா போறியா அப்படின்னு கேட்டால் இல்லை என்கிறார். அதற்கு சரோஜா தேவி சொன்ன பதில், உங்கள் மேல் நான் வைத்திருக்கும் அன்பும் நட்பும் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது என்கிறார். அதுதான் ஒரு தெய்வீக பந்தம். இறுதி வரை அந்த அளவுக்கு எம்ஜிஆர் சரோஜா தேவி மீது அப்படிப்பட்ட ஒரு அன்பையும் நட்பையும் கொண்டிருந்தார்கள். அதே போல் எம்ஜிஆர் பெங்களூர் செல்லும் போதெல்லாம் ஹோட்டலில் தங்க மாட்டார். சரோஜா தேவி அவருடைய கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்குவார். இதேபோல் இது திரையுலகில் மிகவும் பிரபல்யமாக பேசப்பட்ட ஒரு தெய்வீக பந்தம். எம்ஜிஆரோடு அதிக படங்களில் நடித்தவர். ஆனால் எம்ஜிஆரிடம் எந்த ஒன்றையும் அவர் ஆட்சியில் இருந்தபோது அவர் எதிர்பார்க்கவில்லை. அதுதான் சரோஜா தேவி அவர்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். இதில் உள்ள நிறைய குறைகளை சுட்டி காட்டுங்கள். குறைகளை தன்னடத்தத்தோடு ஏற்றுக்கொண்டு திருத்திக் கொள்கிறேன். நிறைகளை ஏற்றுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.